ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நாம் சந்திக்கிறோம். இயல்பாக இந்த சந்திப்பை நமக்கு உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நன்றி செலுத்தணும். வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரும் நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கேட்கிறதற்கு செவி உள்ளவர்கள் எங்கே ஒரு சத்தம் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தம் நம்ம செவியில் விழதான் செய்யும். இப்படி கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய செவியிலே விழுந்து நம்மை ஒன்றிணைக்கிறதா இருக்கிறது. நம்முடைய செவி இணைக்கப்படுகிறது. அதாவது அன்றைக்கு அந்த 3 திரைகளை குறித்து நாங்கள் படித்து கொண்டு இருந்தோம். யாத்ராமன் புத்தகத்தில் எப்படி அந்த சாட்சி பெட்டி எல்லாம் செய்கிறது எப்படின்னு கர்த்தர் அழகாக அளவெடுத்து சொல்கிறாரு. அதில் தொங்கு திரைகள் எப்படி தொங்க விடப்பட வேண்டும், எப்படி அளவிடப்பட வேண்டும், அதெல்லாம் அங்கே படிக்கும்போது அதனுடைய வளையங்கள் ஒவ்வொன்றும் இணைக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த காதோடு காது இணைக்கப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். அப்போது நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் காதின் மூலமாய் கேட்கப்பட்டு உள்ளே போய் அது ஆத்மாவிலே நமக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்கிறது. நம்ம காது இணைக்கப்படுகிறது. எதில் இணைக்கப்படுது? வார்த்தை சத்தத்தோடு காது இணைக்கப்படுகிறது. சத்தத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் காதுகள் இணைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பாடலை கேட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், ஏழைக்கு பங்காளன். இந்த உலகத்தில் ஏழைக்கு சொந்தக்காரன் யாராவது சொல்லிக்கொள்ள வருவாங்களா? ஒரு ஏழை கஷ்டப்பட்டவங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வீதியில் தங்குறாங்க, வெளியில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ள யாராவது வருவாங்களா? இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மாடு கட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா, ஆண்டவராம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதம்மா. அன்பு மனம், அந்த அன்பின் மனம் தவழ்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதயத்தில் பிறந்திருக்கிறாரா? உங்கள் இதயத்தில் தவழ்கிறாரா? உங்கள் இதயத்தில் வளர்ந்திருக்கிறாரா? இல்லை பிறந்த நிலையிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? இதயத்தில் இடம் கொடுக்க கொடுக்க வளர்ச்சி அதிகமாகும். இடம் கொடுக்கலன்னா வளர்ச்சிக்கு இல்லை. அவர் ஒரு நாள் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த பூமியில் ஞானஸ்நானம் எடுக்கும்படி நின்றார். யார் இடத்துல? யோவான் ஸ்நானகன் இடத்தில். யோவான் ஸ்நானகன் மனுஷனா இந்த பூமியில் அவதரித்த இடத்துல விண்ணக தேவன் வந்தார். இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நான் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி இடம் கொடுனாரு. என் தேவன் எப்படிப்பட்டவர்! ஒரு நாள் மோசே சொன்னாரு, அப்பா நான் உங்க மகிமையை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். உடனே சொன்னாரு, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, என் அண்டையில உனக்கு ஒரு இடம் உண்டு. அப்படி சொன்ன தேவன், அப்பேற்பட்ட தேவன், நீ பாரு, நீ நான் கடந்து போகிறத நீ பார்ப்ப அப்படின்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் எனக்கு ஒரு இடம் கொடு என்று இறங்கி வந்த ஏழைக்கு பங்காளன், பாவிக்கு இரட்சகன், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. திருத்துவ தேவனாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவருடைய மேன்மை நமக்குள்ளே மேன்மையின் மேல் மேன்மையை கொடுக்கிறது. இருதயத்தில் இடம் கொடுத்துக்கிட்டே இருங்க, வளர்ச்சி அடையட்டும். அவர் வளர 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 நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். அவருக்குள்ள வளர்ச்சிக்கு நம்ம தான் இடம் கொடுக்கணும். இடம் கொடு, அவருடைய நீதி நிறைவேறட்டும். அவர்தான் நீதி. அந்த நீதியாகிய சமாதான பலனை நமக்கு தரும்படி நம்ம மத்தியிலே கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் அப்படி நம்ம பார்க்கலாம்.
நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, நம்முடைய சரீரத்துக்கென்று தகப்பன்மார்கள் நமக்கு இருக்கிறாங்க. நல்ல அருமையான தாய் தகப்பனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு தாய் தகப்பனோடு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கிருபையாய் உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆயுசை கூட்டி கொடுத்துருக்கிறாரே, அதற்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்த தகப்பன், கர்த்தர் கொடுத்த தாயார், தேவன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்தவர்கள். சில நேரத்தில் நம்மை சரிபடுத்தும்படிக்கு அவர்கள் சில சிக்ஷைகளை நமக்கு கொடுத்து தான் நம்மளை வளர்த்தாங்க. சும்மா வளர்க்கல இல்லையா? அவங்க நம்மளை கஷ்டப்பட்டு தானே, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இந்த பூமியில் பிள்ளைகளுக்கு என்று ஓடி ஓடி உழைத்த தாய்மார் தகப்பன்மார்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். எத்தனை தாய்மார்கள் எனக்கு தெரியும். ஒரு அருமையான மகள், கணவன் குடித்து வெறித்து ஒன்றுமில்லாமல் குடும்பத்தில் தரை மட்டமாக்கிட்டார். 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தாள். வீட்டு வேலை செஞ்சு அந்த 2 பெண் பிள்ளைகளை வளர்த்தாள். இன்றைக்கு மூத்த மகள் ஐடியில் ஒர்க் பண்ணுறா, 2வது மகள் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. ஆனால் இன்றைக்கும் அந்த தாய் வேலையை விடவில்லை. வேலை செய்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வைத்து, கர்த்தருக்கென்று கொடுத்து, ஏழைகளுக்கு என்று கொடுத்து, தன்னை போல் பிறனை நேசி என்ற அந்த வார்த்தையை அவள் ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட நான் கஷ்டப்பட்டேன், அதனால ஏழை பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன்னு சொல்லி இன்றைக்கு அந்த பிள்ளைகளும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன்மார், உலகத்தில் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும் இல்லையா? அந்த தாய் தகப்பனுக்கு அந்த 2 பெண் பிள்ளைகளும் அந்த தாய்க்கு அடங்கி நடந்ததுனால தான் படித்தாங்க, வேலை பார்த்தாங்க. சில நேரத்தில் தாய் திட்டி இருக்கலாம், அடிக்க கூட செஞ்சிருக்கலாம். ஏன்? காரணம் என்ன? என்னை போல என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கணும். அப்போ அந்த சிட்சையின் வேலைகளை அவர்கள் மதித்தார்கள். தாயினுடைய சிட்சைக்கு, தாயை திட்டும் போது மதிப்பு கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு படித்து ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. அதே போல தான் நமக்கு ஆவியானவரும் நம்ம பிழைக்கணும், நம்ம இந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஆவியானவரும் சில சிட்சைகளை ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். பாருங்க 10ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள், ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க! அவருடைய பரிசுத்தத்துக்கு நமக்கு பங்கு கொடுக்கும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிற்றிக்கிறார். பரிசுத்த வித்தாக நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்து, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. அந்த வித்துவின் விளைச்சல் பரிசுத்தமாய் நமக்குள்ளே வெளியே வரும்படிக்கு சில காரியங்களில் நமக்கு சில சிக்ஷைகள். சில ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் வருகிறது, பிள்ளைகளுக்கு தாங்க முடியல, உடனே இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துடலாமா? எனக்கு தெரிந்த ஒரு அருமையான மகள் இருக்கிறாள், உண்மையாய் உழைத்தாள், உண்மையாய் உழைத்தவள். அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒரு தம்பிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த ஆஃபீஸ் பாஸ் அவளை பயங்கரமாக ஓட துரத்துற அளவுக்கு அவளை கடினமாய் பேசினார், கடினமாய் வேலை வாங்கி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவள் உடனடியாக ஆஃபீஸை விட்டு வெளியே வரல. தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆஃபீஸை விட்டு நான் வெளியே போய் வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் ஒருவேளை அந்த இடத்துல சில காரியங்களை அவளுக்கு கற்றுக் கொடுக்க அனுமதித்திருப்பார் என்றார். சில அனுபவங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி நம்மை பூரணத்துக்குள்ளாய் நடத்துகிறவர், நம்ம மோல்டு பண்ணுகிற தேவன் அவர். அந்த சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது, அது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டோன்னா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர முடியாது, வெற்றி கனிகளை குவிக்க முடியாது. அந்த சிக்ஷை சில வேளைகளில் நமக்கு வேதனையை கொடுக்கலாம், சில வேளைகளில் அந்த சோதனைகள் நமக்கு வேதனையை கொடுக்கலாம். ஆனால் அதை சாதனையாய் மாற்றுகிற ஒரு பவரை கர்த்தர் நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பார். யார் இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், அந்த அனுபவத்தில் நம்ம அப்படியே அழகாக கொண்டு வருவார் ஆண்டவர். ஞானத்தை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், அழகாக நடத்துவார். அப்போ சிற்றைகள் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுதல் உண்டு, அனுமதிக்கப்படுவது அவசியம். ஏன்னா அப்போதான் உனக்குள்ளே இருக்கிற அந்த வளர்ச்சி உனக்கே தெரியும். நான் எப்படி வளர்ந்துருக்கிறேன்,
எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் பாருங்க. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த சிற்றையா இருந்தாலும், எந்த சோதனையா இருந்தாலும், அது நடந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கும், வேதனையா இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும்போது எப்படி வந்தாங்க? துக்கத்தோடு கூட தானே வந்தாங்க. ஐயோ நடக்க முடியல, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தானே இருந்தாங்க. ஆனால் முடிவில் செங்கடலை கடந்த பிறகு எவ்வளோ ஒரு பெரிய ஜெயம் அவங்களுக்கு இருந்திருக்கு. திரும்பி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நடந்து வரும்போது பயமாக இருந்திருக்கும். இந்த பக்கம் பார்வோனுடைய பலத்த சேனை, முன்னாடி பெரிய செங்கடல், அச்சோ துக்கம், வேதனை, புலம்பல். ஆனால் கடலுக்குள்ளே அப்படி வெறும் தரையில் நடந்து வந்தது போல கடலை கடந்து அந்த பக்கம் வந்த உடனே கடல் மூடிடுச்சுல, திரும்பி இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா! ஆர்ப்பரித்து துதித்திருப்பார்கள், ஆர்ப்பரித்து துதித்திருப்பாங்க. ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது ஒரு பழக்கம். சோதனை என்பது ஒரு பழக்கமாய் மாறிவிடும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். சிற்றை என்பது ஒரு பழக்கமாய் மாறிவிடும். அப்படி கொஞ்ச நாள் அப்படி நல்லா போகும், அப்படி சுமூகமாக போகுது, நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னும் ஒரு சிற்றையோ ஒரு சோதனையோ ஒரு பிரச்சனையோ நமக்கு என்ன செய்யும்? வரும். ஆனால் அந்த பிரச்சனை நாம் துவண்டு விடாதபடி, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம், அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம கூட இருப்பார் ஒருத்தர். அவர் நம்மளை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஆனால் ஒரு தனிமை உணர்வு நமக்கு வந்தது போல இருக்கும். ஆனால் கூடவே ஒரு சத்தம் தொனிக்கும், ஒரு சத்தம் தொனிக்கும். கலங்காத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இது அப்படியே நம்ம பழகிக்கிட்டே வருவோம். அடுத்தடுத்து நமக்கு அது ஒரு பழக்கமாயிரும். அந்த பழக்கம் அப்படியே அதிலே நம்மளை அப்படியே ஊற போட்டுருவார் ஆண்டவர். அப்புறம் நமக்கு என்ன ஆயிரும்னா, அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் உட்காருவோம். அது ஒரு பழக்கமா, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், இதெல்லாம் தேவனால முடிஞ்சு போயிருக்கலாம், நான் ஒன்றும் பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதில் ஒரு பலனை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு. அது சமாதானம் உள்ள பலன். அது பலன் தருவது வழியிலேயே நம்ம சமாதானத்தோடு தானே போயிட்டு இருக்கிறோம். அந்த சிற்றையின் காலங்கள், அந்த சோதனையின் காலங்கள், அந்த பிரச்சனையின் காலத்திலேயே நம்ம என்ன இருக்குது? நமக்கு ஒரு சத்தம் அங்கே பேசிக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்களா? அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது? அந்த சமாதானம், அந்த பலன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. பலனை டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா! அதில் பழகினவருக்கு சமாதான பலன் உண்டு. அப்போ பலன் உண்டு. பலன் இல்லைன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. என் ஜெபத்திற்கு பலன் இல்லையே, நான் இவ்வளவு நற்கிரியைகளை செய்கிறேனே பலன் இல்லையே, இல்லை, தளர்ந்து போக வேண்டாம். பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு ரிசல்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எந்த விதத்தில் ரிசல்ட் இல்லாமல் கர்த்தர் நடத்துகிறவர் அல்ல. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப அழகான ஒரு வசனம் பாருங்க, 21, 22 பார்க்கிறேன் பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? சில வெட்கத்தின் பாதைகள், சில நிந்தையின் பாதைகள், சில நெருக்கத்தின் பாதைகள். பேங்க்ல வேலை பார்த்த ஒருத்தர் அவங்க எடுக்காத பணத்தை எடுத்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு வெட்கத்திற்குட்படுத்தப்பட்டார். நிந்தையும் நெருக்கமும் அப்படியே அவர் நெருக்கி வியாதிக்குள்ளாய் அவரை தள்ளிற்று. வேதனை. குற்றமற்றவர்கள் குற்றவாளிகளாய் நிறுத்தப்படும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. காரி உமிழ்றாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. நான் தவறு செய்யலைன்னா யாரும் நம்புவாங்களா? உலகம் நம்பாதுங்க, உலகம் நம்பலை. அப்படிப்பட்ட வேதனையின் சிச்சுவேஷன்ல, வெட்கத்தின் சிச்சுவேஷன்ஸ் உங்களை சுற்றிச்சூழ நின்று கொண்டு இருக்கலாம். தவறே செய்யலை, ஆனால் குற்றவாளிகளாய் நிறுத்தப்பட்டிருப்பீங்க. யோசேப்பு தவறே செய்யலை, குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டான், அவனுக்கு முடிவு கிடைச்சது. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், ஒரு காலத்தில் ஒரு வெட்கத்தை அனுபவிச்சிங்க, அப்போ நீங்க தேவனுக்கு அடிமைகளாக்கப்படவில்லை, அடிமைகளாக்கப்படவில்லை. இப்போ நம்ம யாருக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுக்கு அடிமைகளாக்கப்பட்டு செய்யாத குற்றத்தை செய்திருக்கிறோங்கிற குற்றவாளிகளை நிற்கிறோம். முன்னாடி நம்ம தேவனுக்கு அடிமைகளாகவில்லை, நம்ம பாவத்திற்கு அடிமைத்தனமாக இருந்தோம். அடிமைத்தனம் என்பது
அடிமை அப்படிங்கிறது, இப்போ நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னா மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அடிமைத்தனம் அடிமைத்தனம் இல்லைங்க, அடிமைத்தனம் இல்லை, மனப்பூர்வமான கீழ்ப்படிதலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். யார் ஒப்பு கொடுத்தாங்க? மரியாள். ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு அருமையான பாத்திரம். கன்னிகை கர்ப்பவதியானாள். நியாயப்பிரமாணத்தின் பாவமும் சாபமுமாய் அந்த கன்னிகை கர்ப்பவதியா நின்று கொண்டிருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி அது பெரிய குற்றம். அப்ப நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் கிறிஸ்து வெளிப்படும்படிக்கு மரியாள் என்ற ஒரு பாத்திரத்தை அங்க செலக்ட் பண்றாங்க. மரியாள் தேவதூதன் வந்து சொன்ன உடனே மறுக்கவே இல்லை. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2 கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ ஒரு காலத்தில் அடிமை இல்லாத காலங்களில் நீங்க குற்றம் சாட்டப்படும் போது உங்களுக்கு பலன் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் இப்ப நம்ம யாருக்கு அடிமைகளா இருக்கிறோம்? நம்முடைய அங்க அவயவங்கள் யாருக்கு அடிமையா இருக்கிறது பாருங்க. அதுக்கு முந்தின நீங்க அந்த 17ஆம் வசனத்திலிருந்தே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்து, ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். இப்போ அந்த அடிமைத்தனம் உடைக்கப்பட்டு யாருக்கு அடிமையை மாறிட்டோம்? தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறதா, பரிசுத்தமாகுதல் தான் ஒரு பலன். மரியாள் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பலன் கிடைத்தது. இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்று தந்த தாய். நிழல் அவர்கள் மேலே நிழலாடினது. நிஜமான கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்தாங்க. அவங்க அடிமையாய் ஒப்பு கொடுத்ததுனால முழுவதுமாய் ஒண்ணுமே இல்லைன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க சுயத்துக்கு அங்க இடமே இல்லை. மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் தான் அடிமைத்தனம் என்பது. அது மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை குறிக்கிறது. அப்படிதான் நம்மளும் மனப்பூர்வமான கீழ்ப்படிதலுக்குள்ள தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது, பரிசுத்தம் ஆகுதல். நமக்கு ஒரு பலன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குதுங்க, ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சது. எல்லா நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிற கிறிஸ்துவை பெற்றெடுத்து புது உடன்படிக்கை முதல்வனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும்படிக்கு எல்லாவற்றையும் புதிதாக்கும்படி வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர். இன்றைக்கும் நம்ம பழைய எல்லா அடிமைத்தனத்தை ஒழித்து விட்டு தேவனுக்கு அடிமையாகும்படி ஒப்பு கொடுத்தாலே அவருக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்தம் இருக்கிறது. அடி மரம் பரிசுத்த வித்து. நீங்க அதே ரோமர்ல கூட இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16, 17, 16 கடைசியில பாருங்க. வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகள் கட்டாயம் பரிசுத்தமாதான் இருக்கும். அப்ப பரிசுத்தமாகுதல் அவரால் கிடைக்கிற பலன். நம்ம அந்த ஏழை பங்காளனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் பங்காளிகளை இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி. அந்த வேர் ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அடி மரம் பரிசுத்த வித்தா இருக்கும். அப்ப அந்த அடிமையாகி அவரோடு கூட அவருடைய வித்தோடு கூட இணைக்கப்பட்டுச்சேன்னா அவருக்குள்ள வந்து எதுதான் ரிலீஸ் ஆகும்? பரிசுத்தம். வேர் பரிசுத்த நீரை உறிஞ்சுகிறது. அப்ப கிளைகள்லாம் எதை நீரை தான் கட்டாயம் உறிஞ்சி ஆகணும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த வேருக்குள்ளிருந்து வருகிற நீரை சாரத்தை உறிஞ்சுதான் அந்த கிளைகள் இருக்கணும். அப்ப பரிசுத்தமாகுது நமக்கு கிடைக்கிற பலன். ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்காரு, ஒரு பெனிஃபிட் நமக்கு இருக்கு. இன்றைக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்கள், தேவனுக்கு அடிமைகள் அல்லாத பட்சத்தில் ஒரு வெட்கமுள்ள காரியங்களை நம்ம சந்திச்சிருப்போம், அது வெட்கத்தின் முடிவா போயிடும். ஆனா தேவனுக்கு அடிமைகள் ஆன பிற்பாடு ஒரு வெட்கத்தின் நிந்த இருப்பின் காரியத்தை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் என்றால், மரியாள் வெட்கத்தை நிந்தையும் சந்தித்தார்கள். ஆனா அவர்கள் மிகப்பெரிய பலனை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாகுதல் என்ற பெரிய பலனை பெற்றுக்கொள்ளும். இது வேதம் சொல்லுகிறது.
சாட்சாத் கர்த்தருடைய வார்த்தை. பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். கர்த்தர் பலன் வரும் சொன்னா வரத்தான் செய்யும். வெட்கத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர். இன்றைக்கும் பல வெட்ககரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து நல்ல பலனையும் பதிலையும் கொடுத்து நம்மை சத்தியத்திற்கு சாட்சியாய், நித்தியத்திற்கு மகிமையுள்ள சாட்சியாய் நிலைநிறுத்த வந்திருக்கிறார். அதனால ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது சில சிற்றைகள், சில சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் என்றால் சோர்ந்து போக வேண்டாம், களைத்து போக வேண்டாம், இளைத்து போக வேண்டாம். தளர்ந்த முழங்கால்கள் எல்லாம் இன்றைக்கு திடப்படுத்தப்படட்டும். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அவர் நிற்க பண்ணுகிறவர், நடக்க பண்ணுகிறவர், ஓட பண்ணுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, பறக்க பண்ணுகிற கர்த்தர். கழுகளை போல செட்டைகளை அடித்து உயரே பறப்பீர்கள். பெருங்கழியின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்படும். வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். பறக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். அப்போ மிகப்பெரிய பலன்களை நமக்கு வைத்திருக்கிறார். சிற்றையின் காலம் துக்கமாய் தோணலாம். இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. துக்கத்தை சந்தோஷமான பலனாய் மாற்றுகிறவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். பரிசுத்தமாகுதலை பலனாய் கொடுக்கிறவர். அவருக்கே நம் அடிமை என்று ஒப்பு கொடுப்போமே. அன்றைக்கு மரியாள் ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு எத்தனை பேர், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருக்கு அடிமைகளாவோம். நம்முடைய அங்க அவயவங்கள் அவருக்கு அடிமைகள் ஆகட்டும். அப்படின்னா இது நீதியின் ஆயுதங்களாய் வெளிப்படும். ஏனென்றால் அவர் நீதியாய் நமக்குள்ளே இருப்பார். நம்முடைய அவயவங்கள் எல்லாம் எதைத்தான் செய்யும்? நீதியைத்தான் செய்யும். அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அவருக்கே உள்ள இடம் கொடுக்கும் பொழுது, அவர் அங்கே நமக்குள்ளே வளர 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 இந்த நீதி நமக்குள்ளே வளர்ந்து பெருகும். நீதியின் விளைச்சலை அவர் நமக்குள்ளே இருந்து வெளிப்பட பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கற்பம் பிறந்து பிறக்கிற அத்தனையும் கர்த்தருடைய சத்தத்தை உயர்த்தும். கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தரிங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஓ கர்ப்பிணிகளாய் இருக்கிற ஒவ்வொரு கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிரப்பிக் கொண்டு இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யௌனவ ஜனம் பிறக்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது எந்த இடத்துல கர்ப்பிணிகள் இருந்தாலும் அவருடைய கரம் வைத்து செபிக்கட்டும் ஐயா. அந்த கர்ப்ப பாத்திரங்கள் யௌனவ ஜனங்களை பிறக்க போகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று யௌனவ ஜனங்களை பெற்றெடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட யுவதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா, கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. பிறந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கென்று அவர்கள் மனம் வீசும்படி சின்ன சிறு பிள்ளைகளை வளர்க்கிற அந்த கிருபையை பெற்றோருக்கு கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கிருபை ஊற்றப்படட்டும், தயவு சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய மகிமை சுற்றி சூழ பாளையம் இறங்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்ப துக்கத்தோடு இருக்கிற அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை பலனாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.